ஹாய் மக்களே, எங்கள் ஊரில் மழையை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் மழையை பாருங்கள் எப்படி அடித்து ஊற்றுதுன்னு. காய்ஸ் மழையை பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் எப்படி அடித்து ஊற்றுது பாருங்கள். ரொம்ப நேரமாக ஊற்றுது மக்களே, பாருங்கள். பாருங்களேன் தண்ணிய, அடேங்கப்பா. மழையை பாருங்கப்பா, மழையை பாருங்கப்பா. பாருங்க தண்ணி எப்படி நிற்கிதுன்னு. எனக்கு கீழே போய் எடுக்க முடியலை, அவ்வளோ மழை. இங்கே வருங்க எங்கள் படியிலலாம் எவ்வளோ தண்ணின்னு. எங்கள் படியில் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணின்னு அடித்து ஊற்றுதா? இங்கே ஒரு மரம் இருந்தாங்க, வெட்டிட்டாங்க. இல்லைன்னா அந்த மரத்தில் தெரியும் மழை எந்த அளவுக்கு பெய்யுதுன்னு. வாவ், இன்னொரு ஜோடி செருப்பு அரிச்சிட்டு போயிடுச்சு, காணா செருப்பை காணோம். சூப்பராக பெய்து வாருங்க மக்களே மழைய. இடி இடிக்குது, ஓஹோ செம்மையா இடி இடிக்குதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தான் இந்த அளவுக்கு மழை பாருங்க, எவ்வளோ மழைன்னு. ஆஹா, சண்டை அன்னைக்கு திண்டுக்கல்ல மழை, இன்னைக்கு பழனியில் மழை. செம்ம மழைங்க, வெளியில் போக முடியல, உள்ளே தான் நிற்கிறேன். வீடியோ போய் வெளியில் எடுக்க முடியவில்லை. ஏறுங்க செடியில் எவ்வளோ தண்ணி நிற்கிது. செடியில் பாருங்களேன், செடியில் பாருங்கள் தப்பாக நிறைஞ்சிருச்சு. வாளி எப்போ தாங்க வச்சேன், வாளி பாதி நிறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க மழையை. பார்த்தீங்களா எவ்வளோ மழை பெய்யுது பார்த்தீங்களா? சூப்பர் மழைங்க. உங்களில் மழையா என்னன்னு சொல்லுங்கள். மழை தண்ணி பாருங்களேன் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. ஏன்னா ஒரு வாளியை சாய்ச்சி விட்டுட்டேன், இப்போ அடுத்த வாளியை வச்சுருக்கேன். இந்த வாளியில் தண்ணி சுத்தமாக வருது. இதை துவைச்சிக்கே வச்சுக்கலாம், அதுக்காகத்தான். கொஞ்சம் கலங்களாக இருந்துச்சா, அதனால் சாய்ச்சி விட்டேன். உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறாங்களா, நீங்கள் எந்தெந்த ஊருன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் மழையான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய். ஹாய் மக்களே, மழை விட்டுருச்சு. இங்கே இருங்களேன், நாங்கள் துணி காய போகிற கம்பியில் தண்ணி எப்படி நிற்கிதுன்னு. அப்படியே முத்து முத்தாக நிற்கிது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. தட்டி விடலாமா? லேசாக தட்டி விடலாம். எப்படி இவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்களேன். என்ன போக மாட்டேங்குது, போயிடுச்சு, அழகாக போயிடுச்சு. இந்த கம்பியில் நிற்கிது பாருங்களேன். அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கா? இடி இடிக்குது, மழை விட்டுருச்சு. ரொம்ப நேரம் மழை பெஞ்சிச்சு. இங்கே வருங்களேன், எல்லாம் எப்படி தண்ணி நின்றுச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து 100 வாளி நிறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அப்போ அதை சொன்னேன்ல. இங்கே பாருங்க தண்ணியை, தண்ணி நிறைஞ்சிருச்சு. இன்னொன்று பாருங்கள், இந்த தக்காளி செடியை எடுத்து எரிஞ்சிடலான்னு பார்த்தேன். ஏன்னா பூக்களை காய் காய்க்காமல் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, டக்குன்னு பொதுன்னு பூ பூத்துச்சு. இப்போ காய் காய்ச்சிக்கிருக்கு. நானும் வச்சு 2-3 மாதம் ஆகுது பாருங்கள். இல்லை பூ பூத்துச்சு. ஆமாம்மா பூ பூத்துச்சு. அப்புறம் என்னன்னு தெரில, காய் காய்க்கவே இல்லை. இங்கே வருங்களேன், ஆமாம் பூ பூத்துச்சு. ஆமாம் சாரி மறந்துட்டேன். இலையும் பாருங்களேன் அப்படியே நறுங்கி போய் தான் வருது. இங்கே வருங்க இலையெல்லாம், என்ன காரணம்னே தெரில. நான் இதுக்கான மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பக்கத்தில் இன்னொரு செடி வளர்ந்துக்கிட்டு வருது. இது என்ன செடினே தெரியலை. விதை இதை நான் ஒன்றுமே போடலை, அப்படியே அழகாக வளர்ந்துக்கிட்டு வருது. இது என்ன செடின்னு தெரில. இது கத்தாழை, உங்களுக்கு தெரியும், சோத்து கத்தாழை. எனக்கும் தெரியும் இது சோத்து கத்தாழை. ஆனால் இது தாங்க என்ன செடின்னே தெரியலை. வெள்ளை கலரில் பூ பூக்குது. இது காயா என்னன்னு தெரியலை. காய் வருமா என்னன்னு தெரியலை. அழகாக இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்ன செடின்னு தெரில, நீங்களே சொல்லிடுங்க. பக்கத்து வீட்டு ரோஜா செடிங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. ஒரு மொட்டு வந்திருக்குது. இருங்க அடுத்ததை பார்க்கலாம். இடி இடிக்குது, கேட்குதுங்களா? இடி பாருங்க எப்படி இடிக்குதுன்னு. அடுத்த வருஷம் இந்த பொண்ணு கைக்கு நல்லா வளருதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை, நல்லா வளருது பாருங்கள். இதையும் அப்படி தான் அவங்க வெட்டி விட்டாங்க, திரும்ப வந்துருச்சு பாருங்கள். இந்த செடியை வெட்டி விட்டாங்க. இது என்ன செடின்னு தெரியல. இது மரம் சொன்னார் அந்த அண்ணா, வெட்டி விட்டாங்க. இங்கே இருங்க, இங்கேயும் கூட ஒரு மொட்டு நான் பார்க்கலங்க, இப்போ தாங்க பார்க்குறேன்.
சூப்பராக இருக்குதாங்க. பார்த்தீங்களா மொட்டு மேலே வந்திருக்கு. என்னன்னு தெரில, அப்படியே காஞ்சு போயிருக்கு. என்னன்னு தெரில, உதிர்ந்துருச்சு போல். ஆமாம், நானும் தான் பார்த்தேன். பாருங்கள் இடி எப்படி அடிக்குதுண்ணா. திரும்ப மழை வரும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம கார் மேகத்தை. ஓ, திரும்பவும் வளம் வரும் போலே. திரும்பவும் மழை வரும் போல் இருக்கே. இங்கே பாருங்க, கரண்ட் கம்பி கூட சரியாக தெரியல, அந்தளவுக்கு மோடமாக இருக்குது. இது ஒரு சைடு, நான் கட்டினது ஒரு சைடு, இங்கிட்டு ஒரு சைடு. ஆஹா, எப்படி மோடம் போட்டிருக்கு பாருங்க. என்ன திடீர்னு நல்லா தெரியுது. ஓ, திரும்ப மோடம் போடுது, திரும்ப பகலாக இருக்குது. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடின்னு தயவுசெய்து சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே தெரியலை. இது என்னன்னு சொல்லிடுங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாரு. தெரியாத விஷயத்த கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இதான் நான் காட்டின தக்காளி 2 காய் விட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் மழையான்றதை மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.